ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் குரூப் ஒன் ஆஸ்பிரண்ட் டிஎன்பிஎஸ்சி சேனல். 2012 2025 டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட ஜிஎஸ் கொஷின்ஸ், மேக்ஸ் கொஷின் இல்லாமல் பிஒய்க்யூ அனலைசிஸ் பண்ணலாம். டெய்லி ஒரு 10 கொஷின் மட்டும் அனலைசிஸ் பண்ணால் போதும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பென் அண்ட் பேப்பரை ரெடியாக வச்சுக்கோங்க. போன தடவை பார்ட் 1 பார்த்தோம், இப்போ பார்ட் 2 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், சரியாக பொருந்தியுள்ள இணையை தேர்ந்தெடு. ஜமீன்தாரி முறை, நிலஸ்வான்தார் முறை, மகள்வாரி முறை, சொந்த சாகுபடி முறை, ரயத்வாரி முறை, இனவாரி முறை. நில உடைமை முறை நிலங்களுக்கான உரிமை மற்றும் நிர்வகித்தல் பற்றியது. கரெக்ட் ஆன்சர் 1 and 4. ஜமீன்தாரி முறைன்னு என்னன்னு பார்க்கலாம். ஜமீன்தாரி முறை 1793 கவர்னர் ஜெனரலால் கொண்டு வரப்பட்டிருக்கும். இந்த ஜமீன்தாரி முறை விவசாயிகிட்ட இருந்து நிலவரியை வசூல் பண்ணி அந்த நிலவரியை ஜமீன்தார்கள் பிரிட்டிஷ் கிட்ட கொடுப்பாங்க. அதாவது இடைத்தரகராக செயல்பட்டிருப்பாங்க இந்த ஜமீன்தாரி. அதனால தான் அதை ஜமீன்தாரி முறைன்னு சொல்கிறோம். மேலும் இதில் வரி வசூல் எப்படி நிர்ணயம் பண்ணியிருக்காங்கன்னா, 11 பங்கு அப்படின்னா 11ல் 10 பங்கு பிரிட்டிஷ் எடுத்துப்பாங்க. மீதி ஒரு பங்கு ஜமீன்தார்கள் எடுத்திருப்பாங்க. விவசாயிகள் சுரண்டலுக்கு ஆளாகியிருப்பாங்க, நிலம் இல்லாமல் இருந்திருப்பாங்க. இது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் 1948 சட்டம் கொண்டு வரப்பட்டு இந்த முறைகள் ஒழிக்கப்பட்டிருக்கும். ஜமீன்தாரி முறை முதல்ல எங்கே கொண்டு வந்தாங்க அப்படின்னா வங்காளம், பீகார். அடுத்தது ரயத்வாரி முறைன்னு என்னன்னு பார்க்கலாம். ரயத் அப்படின்னா அரபு சொல். ரயத் அப்படின்றது அரபு சொல். இது விவசாயி அல்லது குடிமகன் அப்படின்றது அர்த்தம். இந்த ரயத்வாரி முறை யார் கொண்டு வந்தாங்கன்னா தாமஸ் மன்றோ மற்றும் கேப்டன் ரீட் அப்படின்றவங்க. வருஷம் 1820. ஆனால் இதுக்கு முன்னாடியே சோதனை முறையில் கொண்டு வந்திருப்பாங்க இந்த ரயத்வாரி முறையை. ஃபஸ்ட்டு டைம் எங்கன்னா 1792 பாரமஹால், சேலம் அப்படின்ற ஒரு பகுதியில் இந்த ரயத்வாரி முறையை சோதனை முறையில் கேப்டன் ரீட் அப்படின்றவர் கொண்டு வந்திருப்பார். அதுக்கப்புறம் 1820 தாமஸ் மன்றோ சென்னை மாகாணம் முழுதும் இந்த ரயத்வாரி முறையை விரிவுபடுத்தியிருப்பாங்க. அப்போது ரயத்வாரி முறை அமலான பிளேசஸ் என்னென்னு கேட்டாங்கன்னா சென்னை, பம்பாய், அசாம், குர்க் இந்த மாதிரி பகுதிகளில் ரயத்வாரி முறை அமல்படுத்தியிருப்பாங்க. இதில் இடைத்தரகர்கள் முறை நீக்கம் பண்ணியிருப்பாங்க. ஜமீன்தாரி நியமனத்தை தூக்கியிருப்பாங்க. அதனால் இடைத்தரகர்கள் இந்த முறையில் இருந்திருக்க மாட்டாங்க. டைரெக்டாக கவர்மெண்ட், விவசாயி நேரடி தொடர்பில் இருப்பாங்க. நிலத்தோடைய முழு உரிமையும் விவசாயிக்கிட்ட தான் கொடுத்துருப்பாங்க. அதனால தான் ரயத்வாரி முறை சொந்த சாகுபடி முறைன்னு சொல்கிறோம். ஏன்னா இங்கே ஃபார்மர் தான் ஓனரே. வரி நிர்ணயம் எப்படி இருந்ததுன்னா ஜமீன்தாரி முறை போல் இருக்காது. ஒரு 20-30 வருஷத்துக்கு ஒரு டைமு நிலத்தோடைய தரம், அதோடைய விளைச்சல் எப்படி இருக்குது அதை பொறுத்து வரி நிர்ணயம் செஞ்சாங்க. இதோடைய தீமை என்னென்னா, எப்படி பார்த்தாலும் பிரிட்டிஷ் அதிகமான வரி விதிச்சிருப்பாங்க. பஞ்ச காலத்தில் எந்த விதமான சலுகையும் அவங்களுக்கு கிடைக்கல. இதனால் விவசாயிகள் மேலே கடன் சுமை போடப்பட்டு அவங்களுக்கு வட்டி காசு வாங்குறவங்கிட்ட கடன் வாங்கி நில இழப்பு ஏற்பட்டிருக்கும். அடுத்தது மகள்வாரி முறை. மகள்வாரி முறை 3வது முறையாக இருக்கும். ஜமீன்தாரி முறை, ரயத்வாரி முறை, மகள்வாரி முறை 3வது முறையாக இருக்கும். இது நார்த் இந்தியாவில் தான் பிரிட்டிஷ் கொண்டு வந்தாங்க. முதல்ல மகள் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். மகள் அப்படின்னா கிராமம், இல்லைன்னா கிராமங்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்கிறோம். இது யார் அறிமுகப்படுத்தினாங்கன்னா ஹோல்ட் மெக்கன்சி அப்படின்றவங்க 1822 கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் சில மாறுதல்களோட வில்லியம் பெண்டிங் சில மாற்றங்களை இந்த மகள்வாரி முறையில் கொண்டு வந்திருப்பாங்க. எப்போனா 1833. அப்போது மகள்வாரி முறையில் சில மாற்றங்களை கொண்டு வந்தவங்க யாருன்னா இவர் தான். அப்போது இந்த மகள்வாரி முறையில் கிராமம் மொத்தமாகவே அரசுக்கு வரி செலுத்தணும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு கிராம தலைவர்கள் இருப்பாங்க. அந்த கிராம தலைவர் பிரிட்டிஷுக்கு வரி செலுத்தின போதும். மகள்வாரி முறைனா நிலத்தின் கூட்டு உரிமை கிராம மக்களுக்கு உரியது. அப்போது ஜமீன்தாரி முறை
இலஸ்வான்தார் முறைன்னு சொல்கிறோம். மகள்வாரி முறை இனவாரி முறைன்னு சொல்கிறோம். ரயத்வாரி முறை சொந்த சாகுபடி முறை. நில உடைமை முறை நிலங்களுக்கான உரிமை மற்றும் நிர்வகித்தல் பற்றியது. நெக்ஸ்ட் கொஷின். பின்னல் ஆடைகளை ஏற்றுமதி செய்யும் திருப்பூரின் வேறு பெயர். ஆப்ஷன் ஏ நூல் கிண்ணம், எஃகு நகரம், ஆசியாவின் டெட்ராய்டு, பின்னல் ஆடைகளின் நகரம். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. பின்னல் ஆடைகளின் ஏற்றுமதி செய்யும் திருப்பூரின் வேறு பெயர் பின்னல் ஆடைகளின் நகரம். இப்போ நூல் கிண்ணம்னு நம்ம எதை சொல்லுவோம்னா கோவையை சொல்லுவோம். ஏன்னா கோயம்புத்தூரை சுற்றி பருத்தி ஆலைகள் நிறைய காணப்படும். அது மட்டும் இல்லாமல் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்னும் கோவை சொல்கிறோம். எஃகு நகரம் சொல்லிட்டு நம்ம சேலமை சொல்கிறோம். ஏன்னா சேலமில் இருக்கக்கூடிய கஞ்சமலையில் தான் இரும்புத்தாது அதிகப்படியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய பொதுத்துறை நிறுவனமான செயில் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சேலமில் தான் இருக்குது. ஆசியாவின் டெட்ராய்டு சென்னை. காரு வாகன உற்பத்திக்கெலாம் புகழ் பெற்றதுனால நம்ம ஆசியாவின் டெட்ராய்டு சென்னைன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஷின். ஆயிரத்தி 1945 சிம்லா மாநாட்டை கூட்டிய அரச பிரதிநிதி. ஆப்ஷன் ஏ வேவல் பிரபு, பி லின்லித்கோ, சி மவுண்ட்பேட்டன் பிரபு, டி கிளமெண்ட் அட்லி. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, வேவல் பிரபு. லின்லித்கோ பிரபு யாருன்னா செகண்ட் வேர்ல்டு வாரில் இந்தியாவுடைய அனுமதி இல்லாமல் இந்தியாவை ஈடுபடுத்தியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 1940 ஆகஸ்ட் நன்கொடை கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்குன்னா போர்க்கால ஆதரவு பெறுறதுக்காக. இது அப்போதே இந்த காங்கிரஸ் முஸ்லீம் லீக்கை நிராகரிச்சிருப்பாங்க ஆகஸ்ட் நன்கொடையை. அதுக்கப்புறம் 1942 காந்தி வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை கொண்டு வந்திருப்பாங்க லின்லித்கோ இருந்த காலத்தில். அடுத்தது மவுண்ட்பேட்டன். மவுண்ட்பேட்டன் கடைசி பிரிட்டிஷ் வைஸ்ராயி. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய முதல் கவர்னர் ஜெனரல். இவருடைய திட்டம் ஜூன் 3 திட்டம்னு சொல்கிறோம். ஏன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானையும் பிரிக்கும் திட்டத்தை அறிவித்தவர் இவர் தான். அது மட்டும் இல்லாமல் இந்திய பார்லிமெண்ட்டில் இந்திய சுதந்திர சட்டம் நிறைவேற்ற காரணமானவரும் இந்த மவுண்ட்பேட்டன் தான். அடுத்தது கிளமெண்ட் அட்லி பற்றி பார்க்கலாம். அதாவது சிம்லா மாநாடு 1945 நடந்துச்சு. அந்த மாநாடு நடந்தப்போ பிரிட்டனில் தேர்தல் நடந்துச்சு. பிரிட்டனில் கிளமெண்ட் அட்லியை தேர்ந்தெடுத்திருப்பாங்க பிரதமராக. அப்போ கொஷின் இப்படி கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்தியா சுதந்திரம் அடைந்த போது பிரிட்டன் பிரதமராக இருந்தவர் யார் அப்படின்னா கிளமெண்ட் அட்லி தான். அது மட்டும் இல்லாமல் இந்த அட்லி 1948 ஜூனுக்குள்ளே பிரிட்டிஷ் இந்தியாவை விட்டு வெளியேறும், அதிகாரம் இந்தியா கிட்ட ஒப்படைக்கப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பை கொடுத்துருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசியல் சாசனத்தை உருவாக்குறதுக்காக இடைக்கால அரசு அமைக்கிறதுக்காக 3 அமைச்சர்கள் கொண்ட தூதுக்குழு இந்தியாவுக்கு அனுப்பி வச்சவரும் கிளமெண்ட் அட்லி தான். நெக்ஸ்ட் கொஷின். பின்வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க. இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுகள் நடைபெற்ற இடம் மற்றும் ஆண்டுகள். டெல்லியில் எப்போ ஐஎன்சி மாநாடு நடந்திருக்குன்னா 1932. அப்போதைய ஐஎன்சி மாநாடு தலைமை தாங்கினவர் யாருன்னா மதன் மோகன் மாலவியா. லாகூரில் 1893. அந்த ஐஎன்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் தாதாபாய் நௌரோஜி. இவர் இந்தியாவின் முதுபெரும் மனிதர்னு சொல்லலாம். இவர் லண்டனில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்திய உறுப்பினர் தாதாபாய் நௌரோஜி. அது மட்டும் இல்லாமல் இவர் லாகூரில்
ஐஎன்சி மாநாடு தலைமை ஏற்றிருந்த காலத்தில் தான் ஐசிஎஸ் தேர்வில் இந்தியாவிலையும் பிரிட்டன்லேயும் ஒரே நேரத்தில் நடத்தணும்னு ஒரு கோரிக்கையை வந்து முன் வச்சிருப்பாரு தாதாபாய் நவ்ரோஜி. அலகாபாத் ஐஎன்சி மாநாடு 1888. அப்போ யார் ஹெட்டாக இருந்தாங்கன்னா ஜார்ஜ் யூல். இது 4வது ஐஎன்சி மாநாடு. அலகாபாத்தில் நடைபெற்ற 4வது ஐஎன்சி மாநாடு. தலைமை ஜார்ஜ் யூல். ஐஎன்சியின் தலைவராக பொறுப்பேற்ற முதல் ஆங்கிலேயர் இவர். அடுத்தது சென்னை 1887. இது 3வது காங்கிரஸ் மாநாடு. இந்த மாநாட்டுக்கு யார் தலைமை தாங்கினாங்கன்னா பத்ருதீன் தியாப்ஜி. கொஷின் இப்படி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஐஎன்சியின் முதல் முஸ்லீம் தலைவர் யாருன்னா பத்ருதீன் தியாப்ஜி. சென்னையில் நடந்த மாநாட்டில் தலைமை தாங்கியிருப்பாங்க 1887. நெக்ஸ்ட் கொஷின். மூக் நாயக் இதழை அம்பேத்கர் எந்த மொழியில் வெளியிட்டார்? ஹிந்தி, மகர், மராத்தி, ஆங்கிலம். மராத்தி தான். நெக்ஸ்ட் கொஷின். சந்திரிகையின் கதை யாரோடு தொடர்புடையது? பாரதிதாசன், சுத்தானந்த பாரதி, பாரதியார், ராஜாஜி. சந்திரிகையின் கதை பாரதியாருடன் தொடர்புடையது. பாரதிதாசனுடைய சில முக்கியமான நூலை பார்த்துக்கலாம். பாரதிதாசன் பிசிராந்தையர் அப்படின்ற ஒரு நாடக நூல் எழுதியிருப்பாங்க. இதுக்காக அவருக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவருடைய இன்னொரு நூல் அழகின் சிரிப்பு. இது இயற்கை அழகை வர்ணிக்கக்கூடிய ஒரு கவிதை நூலாக இருக்கும். ராஜாஜி எழுதின நூல்னா சக்கரவர்த்தி திருமகன். இது ராமாயணத்தை வந்து எளிய வடிவில் எழுதியிருப்பாங்க. இதுக்காக ராஜாஜிக்கும் சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டிருக்கும். அடுத்தது சுத்தானந்த பாரதி. சுத்தானந்த பாரதி தாகூர் எழுதின கீதாஞ்சலி அப்படின்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்திருப்பாங்க. சுத்தானந்த பாரதியோடைய இன்னொரு நூல் பாரத சக்தி மகாகாவியம் அப்படின்ற நூல். இந்த நூலுக்காக அவர் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தோடைய முதன் மதிப்பு விருது வாங்கியிருப்பார். நெக்ஸ்ட் கொஷின். தாகூரின் மனைவி யார்? ஸ்வரூபராணி, கஸ்தூரிபாய், மிருணாளினி தேவி, லீலாவதி. ஆன்சர் மிருணாளினி தேவி. இப்போ ஸ்வரூபராணி யாருன்னா நேருவோடைய ஒய்ஃபு. கஸ்தூரிபா காந்தியோடைய ஒய்ஃப். லீலாவதி நம்ம இந்திய அரசியலமைப்பு டிராஃப்டிங் கமிட்டி இருக்குங்க இல்லையா, அதில் கேஎம் முன்ஷியோட ஒய்ஃபு லீலாவதி. இங்கே 4 பேருமே ஏதோ ஒரு விதத்தில் சுதந்திர போராட்டத்தில் தொடர்புடையவங்க. நெக்ஸ்ட் கொஷின். இந்திய தேசிய இராணுவத்தை நிறுவியவர் யார்? கேப்டன் மோகன் சிங், சுபாஷ் சந்திர போஸ், ஷா நவாஸ் கான், பி.கே. ஷெகல். ஆன்சர் மோகன் சிங் தான். மோகன் சிங்க்கு அப்புறம் 1943 வந்து ஐஎன்ஏ நலிவுற்றிருக்கும். அப்போது வழி நடத்தினவர் யாருன்னா சுபாஷ் சந்திர போஸ். அவர் ஆசாத் ஹிந்த் அரசு அப்படின்ற ஒரு நிறுவனத்தை வந்து தற்காலிகமாக தொடங்கியிருப்பார் சிங்கப்பூரில். அடுத்தது ஷா நவாஸ் கான் யார்னா நேதாஜியோடைய நம்பிக்கைக்குரிய இராணுவ தளபதி. பி.கே. ஷெகல் யார்னா நேதாஜி ஐஎன்ஏல வந்து பெண் படை பிரிவை ஒன்று ஏற்படுத்தியிருப்பார். அந்த பெண் படை பிரிவுக்கு தலைமை தாங்கினவங்க யாருன்னா கேப்டன் லக்ஷ்மி. அவங்களுடைய கணவர் தான் இந்த பி.கே. ஷெகல். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவர்கள் பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட அந்த நாளை டாக்ஸ் தினமாக திருநெல்வேலியில் கொண்டாட திட்டமிட்டனர். தொழிலாளர்கள் தினம், சுதேசி தினம், வெற்றி தினம், சென்னை தினம். ஆன்சர் சுதேசி தினம். தொழிலாளர்கள் தினம் மா. சிங்காரவேலர் அவர்கள் 1923 மே 1 வந்து முதல்ல கொண்டாடியிருப்பார் தொழிலாளர் தினத்தை. சென்னை தினம் 1639 பிரிட்டிஷ் அரசரான பிரான்சிஸ் டே சந்திரகிரி மன்னர்கிட்ட வந்து மதராசப்பட்டினம் அப்படின்ற ஒரு சின்ன பகுதியை வந்து வாங்கியிருப்பாங்க. அந்த நாளை வந்து நம்ம சென்னை டேவாக கொண்டாடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கம் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வரும்.